வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன மற்றும் இடைநீக்கம் செய்யப்பட்ட பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரட்னவுக்கும் எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க எல்லைகளை மீறி அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா குற்றம் சாட்டு. சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட தையிட்டி விகாரையின் காணி தொடர்பாக சமரச அடிப்படையிலான தீர்வொன்றை வழங்க தயாராக இருப்பதாக நைனாதீவு நாகதீப விகாரை விகாராதிபதி தெரிவிப்பு. இலங்கை மற்றும் ஈரான் இடையிலான இருதரப்பு உறவுகளை தொடர்ச்சியாக பேணுவதும் மேலும் பலப்படுத்துவதும் தொடர்பாக இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்துரையாடல். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னவுக்கும் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரட்னவுக்கும் எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த விசாரணையை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமிந்த குலரட்னம் முன்வைத்துள்ள 8 முக்கிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார். அவற்றில் முறையற்ற வகையிலே இரட்டை எரிபொருள் கொடுப்பனவுகளை பெற்றதாகவும் அதிகாரப்பூர்வமாக வாகனங்கள் மற்றும் நாடாளுமன்ற ஊடக உபகரணங்களை தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் நாடாளுமன்றத்தில் பணம் செலுத்தாமல் உணவு பெற்றமை, நாடாளுமன்ற நிதியை பயன்படுத்தி சட்டவிரோதமாக விசாரணை அதிகாரி ஒருவர் நியமித்தமை, 2 அரசு அதிகாரப்பூர்வ இல்லங்களை விதிமுறைகளை மீறி பயன்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் அடங்குகின்றன. இதற்கு மேலதிகமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரப்பட்ட தகவல்கள் வழங்க தடையிட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதேவேளை ஆர் கண்ணன் என்பவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே சமிந்த குலரட்னவின் பிரதி செயலாளர் நாயக நியமனம் சட்டவிரோதமானதா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளது. அவர் உரிய நடைமுறைகளையும் தகுதிகளையும் பின்பற்றாமல் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகள் முதல் கட்டமாக சம்பந்தப்பட்ட ஆவணங்களை நாடாளுமன்றத்திலிருந்து பெற்றுக்கொள்ள லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீர்மானிக்கின்றது. ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின்னர் சபாநாயகர் மற்றும் சமிந்த குலரட்ன ஆகியோரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க எல்லைகளை மீறி அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா குற்றம் சாட்டியுள்ளார். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்துள்ள வேலை நிறுத்தம் தொடர்பாக கொழும்பை தளமாக கொண்ட ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். தற்போதைய அரசாங்கத்தின் மீது அந்த சங்கத்திற்கு ஆதரவு இல்லை என்றும் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சிக்கு அவர்கள் அதிகமான விசுவாசத்தை வெளிப்படுத்தி வருவதாகவும் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அறிவியல் ஆதாரமற்ற கரிம உர கொள்கைக்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முழுமையான ஆதரவை வழங்கியதாகவும் அந்த தவறான கொள்கை இறுதியில் அந்த அரசாங்கம் வீழ்ச்சி அடைவதற்கு காரணமானதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது சங்கம் சம்பள உயர்வை கோரி வருகின்ற போதிலும் நாட்டின் நிலவரத்தை கருத்தில் கொண்டு இந்த சமயத்தில் அதனை வழங்க இயலாது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சில உயர் அதிகாரிகள் மருத்துவமனை நிர்வாக அமைப்பிலே முக்கிய பதவிகளை கைப்பற்றிக் கொண்டுள்ளதால் மற்ற தகுதியானவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் தடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட தையிட்டி திசவிகாரை அமைந்துள்ள காணி தொடர்பில் பாதிக்கப்பட்ட தனியார் காணி உரிமையாளர்களுடன் சமரச அடிப்படையிலான தீர்வொன்றை வழங்க தயாராக இருப்பதாக நைனாதீவு நாகதீப விகாரையின் விகாராதிபதி தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருள் ஜெயந்திரன் தெரிவித்துள்ளார். அதன்படி தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையினை நைனாதீவு நாகதீப விகாரையின் பெயருக்கு மாற்றி வழங்கினால் அதற்கு மாற்றாக அதிக அளவிலான காணியை விகாரை வசமுள்ள காணியிலிருந்து உரிய காணி உரிமையாளர்களின் பெயருக்கு சட்டபூர்வமாக மாற்றித்தர முடியும் என்று விகாராதிபதி உறுதியளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களின் வேண்டுகோளின் பேரில் நைனாதீவு நாகதீப விகாராதிபதியை நேரில் சந்தித்து நடத்திய கலந்துரையாடலின் போது இந்த தீர்வு திட்டம் முன்வைக்கப்பட்டதாக அருள் ஜெயந்திரன் விளக்கியுள்ளார். அந்த சந்திப்பின் போது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை காணிக்கு பதிலாக அதே பரப்பளவு கொண்ட மாற்று காணியை விகாரையின் காணி தொகுதியில் இருந்து உரிமையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று எழுத்து மூல கோரிக்கை ஒன்றை காணி உரிமையாளர்கள் சார்பில் முன்வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த விகாராதிபதி குறித்த முறைப்பாட்டை நடைமுறைப்படுத்த முடியும் என்றும் அதற்கான நிபந்தனையாக சட்டவிரோதமாக விகாரை அமைந்துள்ள காணியை உரிமையாளர்கள் எழுத்து மூலமாக நாகதீப விகாரையின் பெயருக்கு மாற்றி வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டதாக அவர் கூறினார். அந்த நிபந்தனைக்கு இணங்க தேவையான கடிதத்தை தங்களால் விகாரைக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அருள் ஜெயந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் அதிகரித்த பதற்ற சூழ்நிலைக்கும் இடையில் இலங்கை மற்றும் ஈரான் இடையிலான இருதரப்பு உறவுகளை தொடர்ச்சியாக பேணுவதற்கும் அவற்றை மேலும் பலப்படுத்துவதும் தொடர்பான இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் கலந்துரையாடியுள்ளனர். இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன்
தொலைபேசி மூலம் பேசியதாக இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா கூடுதல் வரிகளை விதிக்கக்கூடும் என்ற அச்சம் காரணமாக ஈரானுக்கான இலங்கையின் ஏற்றுமதிகள் பாதிக்கப்படலாம் என்ற செய்திகள் வெளியாக இருந்த பின்னணியிலே இந்த உரையாடல் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச தடைகள் விதிக்கப்படுவதற்கு முன்பு இலங்கை பெற்ற மசகு எண்ணெய்க்காக இனமும் சுமார் 250 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான தொகையை ஈரானுக்கு திருப்பிச் செலுத்தி வருவதாகவும் விஜித கேரத் கூறினார். இந்த கடன் தேயிலைக்கு மாற்றாக எண்ணெய் என்ற பண்டமாற்று ஒப்பந்தத்தின் கீழ் அடைக்கப்பட்டு வருவதோடு 2023 ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இலங்கை மாதந்தோறும் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான தேயிலையை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றது. இதற்கான பணத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இலங்கை தேயிலை சபைக்கு செலுத்தி வருவதாகவும் இந்த ஒப்பந்தத்தை இலங்கை தொடர்ந்து மதிக்கும் என்றும் வெளியுறவு அமைச்சர் உறுதியளித்தார். மேலும் ஈரானின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமை குறித்தும் இருவருக்கும் இடையில் பேச்சு நடந்ததாகவும் ஈரானிய பொருளாதாரம் தற்போது மெதுவாக மீண்டு வருவதாக அப்பாஸ் அராக்சி தெரிவித்ததாகவும் விஜித ஹெரத் கூறியுள்ளார். இலங்கை ஈரான் உறவு தொடர்ந்தும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் அதை மேலும் பலப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் தாம் ஈரானிய வெளியுறவு அமைச்சரிடம் வலியுறுத்தியதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கைக்கான மனிதாபிமான முன்னுரிமை திட்டத்திற்கு இதுவரை 22.4 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைத்துள்ளதாக கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் அறிவித்துள்ளது. இலங்கை அரசின் கோரிக்கையின் பேரில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் 2026 ஏப்ரல் வரை தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்கும் நோக்கிலே 35.3 மில்லியன் அமெரிக்க டாலர் இலக்குடன் இந்த மனிதாபிமான முன்னுரிமை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் கீழ் ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, ஜப்பான், நியூசிலாந்து, அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட நாடுகள் மற்றும் அமைப்புகளிடமிருந்து நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் அண்மைய தகவல்களின்படி 25 மாவட்டங்களில் உள்ள 2,16,000க்கும் அதிகமான அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த மனிதாபிமான திட்டத்தின் கீழ் கல்வி, உணவு, போசனை, சுகாதாரம், பாதுகாப்பு, தங்குமிடம் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட துறைகள் முக்கிய முன்னுரிமைகளாக கொண்டு செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தித்வா புயல் கடந்த 2 தசாப்தங்களில் இலங்கையை தாக்க மிக மோசமான வெள்ளம் மற்றும் மண் சரிவு அனர்த்தமாக பதிவாகியுள்ளதோடு நாட்டில் 25 மாவட்டங்களில் வாழும் சுமார் 2.2 மில்லியன் மக்களை பாதித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தகவலின்படி 2025 டிசம்பர் 29 வரை புயல் காரணமாக 646 பேர் உயிரிழந்ததோடு 173 பேர் காணாமல் போயுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு அதற்கு ஐக்கிய நாடுகள் சபை, மனிதாபிமான அமைப்புகள், தேசிய மற்றும் சர்வதேச சிவில் சமூகங்கள், தனியார் துறை மற்றும் இருதரப்பு பல்தரப்பு உதவிகளின் ஆதரவும் வழங்கப்பட்டு வருகின்றது. அதேவேளை பாதிக்கப்பட்ட மக்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்தும் பணிகளை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் மற்றும் மாவட்ட பிரதேச நிர்வாக அதிகாரிகளோடு இணைந்து மேற்கொண்டு வருகின்றது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதேச இந்தியாவுக்கு சென்றிருந்த போது தமக்கு சொந்தமல்லாத வங்கி அட்டையை பயன்படுத்தி 1 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்களை கொள்முதல் செய்ததாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கமத் எக விமல் என்ற பேரணியின் உரையாற்றிய அவர், பயன்படுத்தப்பட்ட அந்த வங்கி அட்டை இலங்கையில் கருப்பு பட்டியலில் உள்ள ஒரு மருத்துவ நிறுவனத்தின் உரிமையாளருக்கு சொந்தமானது என்று தெரிவித்தார். அமைச்சர் தனது தனிப்பட்ட செலவாக இந்தியா சென்றதாக கூறப்பட்டாலும் அந்த பயணத்தின் போது ஏற்பட்ட பெரும் செலவுகளை அவர் தனது பணத்தால் செலுத்தவில்லை என்றும் விமல் வீரவங்ச சுட்டிக்காட்டினார். மேலும் குறித்த வங்கி அட்டை முன்னாள் அமைச்சர் ஹெகலி ரம்புபெல்ல பதவியில் இருந்த காலத்திலே தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் தடை செய்யப்பட்ட நிறுவனத்தோடு தொடர்புடையது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தற்போதைய அரசாங்கத்தின் பேசும் தூய்மையான அரசியல் மற்றும் மறுமலர்ச்சி கொள்கைகளை கேள்விக்குள்ளாக்குவதாக விமல் வீரவங்ச தெரிவித்ததோடு குற்றச்சாட்டுகள் பொய்யானவை எனில் தன்னை எதிர்த்து வழக்கு தொடருமாறும் அமைச்சருக்கு நேரடி சவால் விடுத்தார். மேலும் சம்பந்தப்பட்ட அனைத்து பில்கள் மற்றும் ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.